ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் 14/6/2024 ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 3-5. ஆனால் நம்ம கொடுத்த போர்டு கெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு மட்டும் தான் நம்ம 5 எடுத்திருக்கோம் பாஸ். மற்றபடி எந்த ஒரு நம்பரும் கிடையாது. நம்ம கொடுத்த பார்த்தீங்கன்னா 752, 759, 952, 959 இந்த மாதிரி கொடுத்துட்டோம். ஆனால் வந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 3-5. அதாவது பார்த்தீங்கன்னா 3 நாள் தொடர்ந்து வந்து நம்மளுக்கு 5 வச்சுட்டாங்க. யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஏ போர்டு வந்து 5 வந்து 3 நாள் தொடர்ந்து வந்து உங்களுக்கு 5 ஏ போர்டு வச்சிருக்காங்க. இதனால என்ன கேட்டீங்கன்னா, நம்மளோட கணக்கு வந்து கொஞ்சம் எடுக்க ரொம்ப சிரமமா போயிரும். ஏன் கேட்டீங்கன்னா, இந்த மாரி விளையாண்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா வந்து நம்ம இருந்தாலும் நம்ம 1 நம்பர், 2 நம்பர் டெய்லியும் நம்ம பாஸ் நம்பர் எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா வந்து நம்ம ஆல் போர்டு குடுக்கறது கிடையாது. ஆல் போர்டு குடுத்திருந்தா கூட நாளைக்கு பாஸ் ஆயிருந்திருப்போம். ஆனா நம்ம குடுக்க விரும்பல. அதனால தான் உங்கள நம்ம எப்பவுமே சூஸ் பண்ணி நீங்க ஆல் போர்ட எடுத்து நீங்க ப்ளே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றேன். இப்போ வந்து நம்ம வந்து 15ஆம் தேதி கெஸ்ஸிங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்டரி KR 658 நான் தமிழ் லாட்டரி 15/6/2024. அதாவது ஏ போர்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4, பி போர்டுன்னு பார்த்தீங்கன்னா 2, சி போர்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6. இன்னொரு நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிஸ் ஆச்சுன்னா 8. அதாவது நம்ம எடுத்துக்கூடியது பார்த்தீங்கன்னா 4/26, 4/28. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 4/38. இதுதான் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கோம் கணக்குல. இது உங்க கணக்குல வந்தா மட்டும் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. பாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸ்ன்னு நம்ம ஒரு நம்பர் குடுக்குறோம். பாக்ஸ். அதாவது பாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4/38. பாக்ஸ் வந்து 4/38 நல்லா பார்த்துக்கோங்க. ஏபிசி பாக்ஸ் 4/38. இது ஒரு நம்பர் தான். ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த நம்பர் உங்க கணக்குல இருந்தா மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. பாக்ஸ பொறுத்தவரைக்கும் உங்க கணக்குல வந்தா மட்டும் ப்ளே பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஏபிசி 4/26, 4/28, 4/28, 4/36. இதுதான் நம்ம கணக்க பொறுத்தவரைக்கும் இந்த 3 நம்பர் உங்க கணக்குல வந்தா எடுத்து நீங்க ப்ளே பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ஒரு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அந்த அதிகமான நம்பர் குடுக்க வேணாம். ஏன்னா வந்து வருதோ இல்லையோ நம்ம வந்து அதிகமான நம்பர் குடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு நஷ்டம் இருக்கும், ஒரு நாளைக்கு லாபம் இருக்கும். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அதனால தான் வந்து நம்ம மெயினா சொல்றோம். அதிகமான நம்பர் குடுத்து நம்ம மாட்டிக்க கூடாது. ஏன்னா வந்து ஒரு நாள் வெற்றி கிடைக்கும், ஒரு நாள் தோல்வி கிடைக்கும். அது வந்து நம்ம இந்த ஆட்டத்த பொறுத்தவரைக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுக்காண்டி தான் மெயினா சொல்றேன். இதெல்லாம் உங்க கணக்குல வந்தா நீங்க எடுத்து ப்ளே பண்ணுங்க. வரலன்னா விட்டுருங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு 5 ஆட்டத்துலருந்து நம்மளுக்கு போனா தான் நம்மளுக்கு ஆட்டம் விளையாட கரெக்ட்டா நம்மளுக்கு புரியும். அதுக்காண்டி தான் சொல்ல வரேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வெற்றியோட மீட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ்.